நான் என்ன பண்ண? நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை நீ நம்பிருக்கியா? நான் உன்கிட்ட நான் உன்னை நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்காக எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணேன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன நம்பினியா? ஒருவேளை இப்ப நான் உன்கிட்ட எனக்கு சந்தேகம் இருக்கு, சந்தேகம் இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னோட ஆதாரங்களை அந்த நட்டாஷா திருடி இருக்கா, அதை இப்படி அப்படின்னு மாத்தி அவ சார்பா வந்து பிரசன்ட் பண்ணிட்டா, இத சொன்ன நம்புவியா? ஆனா நான் சொல்றது கதை இல்ல, நிஜம். ஆனா எங்க நீ என்ன நம்பவே இல்ல. நீ அந்த நட்டாஷாவை ஒரு பெரிய கடவுள் மாதிரி நம்புற. நான் உன்கிட்ட நடந்த உண்மையை சொல்லும் போது நீ கூட கவனிக்கல. இப்போ எந்த கதையை பத்தி சொல்லிட்டு இருக்க? நீ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் டிசைட் பண்ணு. எதுக்கு என்கிட்ட சண்டை போடுற? என்னையும் நட்டாஷாவையும் பார்த்தா இல்ல உனக்காகவா இல்ல எனக்காகவா? யாருக்காக? சொல்றேன். எனக்கு உன் கூட சண்டை போடவே வேண்டாம். நீ என்ன செய்ய நினைச்சாலும் இங்க பாரு கரண், உன் விருப்பப்படியே நீ செய்யலாம். உனக்கு எப்படி தோணுதோ அதே பண்ணு. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. இன்னைக்கு ஆர்டிக்கல் வந்திருக்கே, இது சரியில்லை. அப்படியா? உனக்கு என்ன கவலை? ஆமா, எனக்கு கவலை தான். எனக்கு ரொம்பவே கவலை. அது எப்படி கவலை இல்லாம இருக்கும்? நான் உனக்கு யாரு? உன் பொண்டாட்டி தானே. கட்டின பொண்டாட்டிக்கு கவலையா இருக்காது? நமக்கு கல்யாணம் இருக்கு. இது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. 7 ஜென்மம் பந்தம் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதே செய். என்ன விடு. எங்க கூட்டிட்டு போற? வெயிட். என்ன நடந்துட்டு இருக்கு ஷாலின்? பிருத்வி, அத நான் உன்கிட்ட சொல்றேன். இன்னைக்கு சுட சுட செய்தி சும்மா அதிரடியா உள்ள இறங்கி இருக்கு. என்ன நியூஸ்? நானே அதை செய்தது, நானே என்னால தானே. நியூஸ்ல ஒரு லவ் ஸ்டோரி. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏதாவது புரிஞ்சுதா? இல்ல. அதனால நீ சொன்னதும் எனக்கு சுத்தமா புரியல. அதனால தெளிவா என்கிட்ட முதல்ல சொல்லு. ராக்கி ஆண்டி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு விறுவிறுப்பான சுட சுட செய்தி படிச்சாங்க. அதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? கிரிக்கெட்டர் கரண் பிரீதா கரனை டிவோர்ஸ் பண்ண போறதா எழுதிருக்கு. அவரு 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதுவும் யாரோட? நத்தாஷா கூட. அது யாரு? நான் தான். ஆமா. பிரீதா இங்க பாரு. ஜென்யூன்லி இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அந்த ஆர்டிக்கல் அவங்க எப்படி போட்டாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஓ, அப்போ உனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அண்ணி என்ன இதெல்லாம்? கர்ணன் நிஜமா? சமீர், நீ என்னெல்லாம் படிச்சியோ இல்ல கேட்டியோ அதெல்லாம் நீ ஒண்ணு நம்பாத. ஏன்னா அதெல்லாம் போய் யாரோ வேணும்னே இப்படி எல்லாம் பரப்பி விட்டுருக்காங்க. அதோட அவங்க இந்த வேலைய வேணும்னே ஏன் செய்யறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததே அந்த வேலையை செய்யறதுக்கு தான். ரிதா, நீ என்ன சொல்ல வர? நான் இங்க இதெல்லாம பண்ண வந்தேன். நட்டாஷா, உனக்கு என்ன பார்த்தா ஸ்டூபிட் மாதிரி தெரியுதா? நீ என்ன நினைச்ச? நீ இன்னசென்ட்டா ஃபேஸ் வச்சுட்டு பேசினா நான் நம்பிடுவேனா? சொல்லு நட்டாஷா. ஒருவேளை நீ என்ன அப்படி நினைச்சனா அந்த ஸ்டூபிட் நான் கிடையாது, நீதான். எனிவே, இங்க நின்னு உன்கிட்ட பேசி என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல நிறைய ஸ்டூபிடான ஆளுங்களா இருக்காங்க. அவங்களுக்காக நான் ஏற்கனவே நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். சோ உன்னோட விஷயத்திலயும் நான் அது பண்ண விரும்பல. போலாமா? இன்னொவட் நதாஷா, எனக்கு என்னோட கரண் மாமா அக்காவை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். அவங்க எப்பவுமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் இருக்கிற சண்டை சச்சரவுக்கு மேல அவங்களுக்குள்ள ஒரு நல்ல காதல் இருக்கு, நிறைய காதல். இப்ப அவங்க ஈகோ ட்ரிப்ல இருக்காங்க. அது பரவாயில்ல. நீ பண்ண காரியம் இருக்கல, ரொம்ப நல்ல காரியம். என்ன பண்ணிருக்கேங்கிற ஐடியா கூட உனக்கு இல்ல. ஏன் சொல்றேன்னா, எப்பெல்லாம் இவங்க 2 பேரையும் யாராவது பிரிக்கணும்னு முயற்சி பண்றாங்களோ
அவங்க இன்னும் நெருக்கமாயிடுவாங்க. ஸ்ருதி, வரேன்க்கா. கேட்டல? அதுக்கு நீ எதுக்கு இப்ப பேனிக் ஆகுற? அவ உன்னையா இப்ப மிரட்டிட்டு போயிருக்கா? நான் ஒன்னும் அவளை பார்த்து பயப்படல. அதோட நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன். நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் எப்படி வந்துச்சுன்னு என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. கரெக்ட். அததான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நியூஸ்ல வந்த ஆர்டிக்கல் எதுக்கு வந்திருக்கு? அப்படி பண்றதுக்கு முன்னாடி நீ ஏன் என்கிட்ட கேட்கல? நான் ஏன் உன்கிட்ட கேட்கணும்? எக்ஸ்கியூஸ் மீ? உன்னோட கேள்விக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? நான் உன்னோட அடிமை இல்ல. அண்ட் நவ் எல்லாமே மாறிடுச்சு. நீங்க 2 பேரும் என்னெல்லாம் சொன்னீங்களோ அது எல்லாமே நான் கேட்டாச்சு. நீங்க 2 பேரும் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் சொல்லுவேன், நீங்க 2 பேரும் கேட்கணும். அதோட நான் என்ன செஞ்சாலும் நீங்க 2 பேரும் வேடிக்கை பார்க்கணும். முடிஞ்சதா? இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? இப்ப நீ என்னுடைய அட்வைஸ கேட்டுக்கோ, புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் என் அட்வைஸ ஃபாலோ பண்ண. நீ கொடுத்திருக்க இந்த நியூஸ் இருக்கே, அதை பேக் அவுட் பண்ண. நியூஸ் சேனலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நியூஸ் சேனல்ல என்ன நியூஸ் போயிட்டு இருக்கோ அதை உடனே வித் இமீடியட் எஃபெக்ட் நிறுத்த சொல்ல. ஏன்னா இது எல்லாத்தையுமே நீ தான் பண்ணங்கிற விஷயம் கரனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் வெறித்தனமாயிடுவான். உன்னை சுத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிடுவான். நீ இப்ப கரண் கிட்ட போ. அவன் கிட்ட சொல்லு, ஐ எம் ரியலி சாரி, இதெல்லாம் தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவன் உன் பக்கம் எப்படி சாய்றான்னு மட்டும் பாரு. ப்ளீஸ், எனக்கு உன்னோட அட்வைஸ் தேவையே இல்ல பிருத்வி. அதோட கரண் எப்படி என் பக்கம் சாய்வான், அதோட என் பக்கம் எப்படி அட்ராக்ட் ஆவான், அத பார்க்க வேண்டியது என் வேலை. அண்ட் ஐ அம் கோனா ஹேண்டில் இட். ஒருவேளை நீ அட்வைஸ் கொடுக்கறதுல பெரிய ஆளா இருந்தா அந்த பிரீதா உன்னோட ஃபேனா இருந்திருப்பா. அட்வைஸ் பண்றானா? அட்வைஸ் என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எதுக்கு இப்ப என்ன மறைச்சு பார்த்துட்டு இருக்க? நான் என்ன பண்ண? நீ எதுவும் பண்ணலங்கிற கவலைதான். உன்னால எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு உன்னாலதான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த நட்டாஷா என்ன கேள்வி கேட்டுட்டு போறா. அவ என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு போறா, அதுவும் உன்னால. ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் உன் கூட இன்வால்வ்டா இருக்கேன். ஆனா அவ யாரு? அவ எப்படி என்ன திருட்டு போலாம்? அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் நீ என்ன பண்ணாலும் அதுல தோத்து போயிடுற. நீ சரியான லூசர் ஆயிட்ட. அதோட ஒரு லூசரோட விளையாடுறதுல எனக்கு எந்த ஆர்வமும் இல்ல. கெட் லாஸ்ட். வாட்? என்னையும் தானே அவ திட்டிட்டு போனா? ஏய்